ஹாய் கைஸ், வெல்கம் டு பேக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாரர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இதை நினச்சி பார்க்காத அளவுக்கு இருந்தது. பிகாஸ் இது வரப்போவே எனக்கு ரைட்டாக பயமாக இருந்துச்சு. இது மார்னிங் தான், இன்னும் சன் செட் ஆகலை. சரி, ஈவினிங் சன் செட் ஆகலை. இந்த இலையெல்லாம் தானாக நகர்றது எப்போவுமே வழக்கமாக காற்றடிச்சா ஈவினிங் டைமில் நகர தான் செய்யும். ஆனால் அது நார்மலாக இல்லாமல் எங்களுக்கு இப்போ ஏதோ வித்தியாசமாக தோணுச்சு. அது ஏன் எதுக்குன்றதை நாங்கள் விரிவாக சொல்கிறோம். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. மிகோடி ஆரம்பமே ரொம்ப அள்ளுவிடுது. இன்னும் நைட் இருட்டலை. நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருக்கோம், கொஞ்சம் த்ரில்லாக இருக்கணுன்றதுக்காக. லைட்டாக தான் இருட்டியிருக்கு. இந்த இலையெல்லாம் காற்றுக்கு தானாக பக்கத்து வீட்டில் தான் சுத்தியல் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சத்தம். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அந்த காற்றுக்கு இந்த சேர்த்து வச்சுருக்க இலைங்கெல்லாம் பறந்து போகிறது எனக்கு ஒரு மாதிரி. ஓ மை காட், நாய் வேறு கத்துது. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாக அள்ளு விடுது. லோகிதா, ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு இன்னும் இருட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நிறைய பேர் கிட்ட தான் எடுத்துகிட்டு வீட்டில் போய் அவங்க டேபிள் மேலே வச்சு தூங்கி எழுந்திருக்கா. காலையில் ஸ்கூல் போகிற அவசரத்தில் அது டேபிள் மேலே இல்லைன்றதை அவள் சரியாக கவனிக்கலை. சரி, வீட்டில் வந்து தேடிக்கலான்னு விட்டதுக்கப்புறம் அதான் மெயின் திங் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணியிருக்கா, அது காணும். சரின்ற வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துருக்கா. அவங்க கட்டிலுக்கு அடியில் வந்து செயின் இருந்துச்சு. சரி, அவங்க வீட்டுக்கு வந்து சித்தி பொண்ணு வந்திருந்தாலாம், அவள் தான் தூக்கி போட்டிருப்பான்னு நினச்சிட்டு அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது அந்த செயினே கிடையாது. அங்கே எடுத்து வச்சது மாதிரியே இல்லை. கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தாலும் சரஸ்வதி ஃபோட்டோ போட்ட கம்மலும் முத்து மாதிரி வச்ச செயினும் இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. வீடு ஃபுல்லாக தேடி போட்டோம், அந்த செயினை காணும். அந்த செயின் வந்து ஒரு இடத்துல வச்சது அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு நகர்றத எங்கள் கண்ணால் என்னால் உணர முடியுது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இங்கே வைக்கிறோன்னா கொஞ்சம் இப்படி டெய்லி கொஞ்சம் நகர்ந்துச்சு என்ன லோகிதா. ஸோ அதை நாங்களே பார்த்தோம். ஸோ அதனால தான் எங்களால் வந்து அது யூகிக்க முடியல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச இடத்துல போய் பார்க்குறோம், காணும். நானும் லோகிதாவை என்ன நினச்சோன்னா மாடியில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு மாடிக்கு வந்திருக்கோம். தேடி பார்த்துடலாம் வாங்க. கைஸ், இந்த வீட்டில் தான் கைஸ் அந்த மேலே இது சத்தம் கேட்குது, சுற்றியால் அடிக்கிற மாதிரி. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இலெல்லாம் உழுது பாருங்க. எப்படி உழுவுனே தெரியல பாருங்க கைஸ், இலெல்லாம் உழுது பாருங்க கைஸ். எனக்கு பயமாக இருக்குது கைஸ். நாங்கள் கிளம்புறோம் கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது கைஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துட்டோம். வாங்க நம்ம தேடலாம். குழுவுக்கு தனி ஒரு பக்கம் போய் தேடு. இந்த சைடு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்கண்ணா, நீ சொல்லணும். வாங்க கைஸ், அந்த சைடு போய் தேடி பார்க்கலாம் இருக்கான்ட்டு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த நாய் சத்தம்லாம் இருக்கிறதுனால. ஆக்சுவலி இங்கே ஜுவல்ஸ்லாம் நைட்டில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பகல்லையே கிடைக்குன்றது ஒரு மூட நம்பிக்கை. அப்படி பகலில் கிடச்சிச்சின்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு சாவு விழுந்துச்சுன்னா, அதே நேரம் அந்த ஊரில் ஏதாவது ஒரு சாவு விழுந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம வீட்டுக்கு அந்த பேய் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடும். அதாவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிறது, ஃபீவர் வருது, இருமல் வர வைக்கிறது, வாமிட் எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி கொடுத்துட்டு சாமி ஃபோட்டோ ஏதாவது ஒன்று உடச்சிட்டு தான் அங்கேருந்து போகுன்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து தேடலாம். ஆக்சுவலி இந்த சைடு போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் ஆக்சுவலி ரவுண்ட் அடிக்கும் போது தான் அதை பார்த்தோம். இப்போ ரவுண்ட் அடிச்சே பார்க்கலாம் கைஸ், வாங்க. பாருங்க கைஸ், அங்கே பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் நான் சொன்னேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எனக்கு ரொம்ப நாங்கள் சொன்னது இதுதான். நிஜமாக நம்பலாச்சு, டோட்டலாக மாறிடுச்சு. நான் பார்த்தது இதே தான். பார்த்தீங்களா, அந்த ஒரு கம்மல் கைஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ், கையெல்லாம் நடுங்குது. நீங்களும் பாருங்கள் எப்படி நடுங்குது. அந்த செயினை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செஞ்சு இருக்காது. வாங்க, அதை தேடி போகலாம்.
இங்கே தான் எங்கேயாவது கன்ஃபார்ம் இருக்கணும். ஓ மை காட், பாட்டில் தானா விழுது. நிஜமாக காற்றுல விழுந்துச்சா எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. தேடலாம், இதுக்குள்ளே இருக்கான்னு நான் பார்க்குறேன். இங்கே இருக்காது, நான் பார்த்தேன் சொன்னல அதே செயின் தான் கைஸ். இது செயின் தான் கைஸ். எனக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது கைஸ். தாங்க முடியல இந்த அச்சுறுத்து. கரெக்டாக அதை எடுக்கும் போதெல்லாம் வந்து இந்த நாய்ஸ் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோ கைஸ். எனக்கு பயமாக இருக்குது பாருங்க கைஸ். எங்கள் அக்கா வேணுங்கன்னே என்கிட்ட கேட்குதா, கொட்டு சத்தம் கேட்குதா? இரு நான் போய் என்னென்னு பார்க்குறேன். என் கைஸ் கட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னக்கா என்ன சவுண்டு பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இங்கே நம்ம ஆவின் பால் கடை இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் யாரோ இறந்துட்டாங்களாம். ஐயோ இது நடந்துருச்சு கைஸ், பயமாக இருக்கு. நீங்கள் இதை நம்பாதவங்க நம்பாதீங்க தயவு செஞ்சு. இதை நான் உண்மைன்னு என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த பாருங்க கைஸ், இது தானே உருண்டுட்டுருக்கு. லோகித் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கூட நம்ம சீனதை இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். அந்த பேய் வந்து எடுக்குதோ இல்லையோ. வாசிக்கிறவங்க கீழே போனதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டக்குன்னு நாங்கள் இப்போ ஏன் மேலே வந்தோம்னா அந்த செயின் இது எப்படி எங்கள் கைக்கு வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக நாங்கள் வந்து அதை இந்த இடத்துல வச்சுட்டு போனோம். பார்த்தா கரெக்டாக இங்கே எங்கள் வீடு வாசல் இருக்குது. எங்கள் வீட்டு வாசலுக்கு நேரம் அது விழுந்து கடந்துச்சு. ஒரு நிமிஷம் நானும் லோகித்தும் அவ்வளோ ஷாக் ஆகிட்டோம். நாங்கள் நிஜமாக அதை இமேஜின் கூட பண்ணல. இங்கே தான் வச்சோம், அது எப்படி எங்கள் வாசலுக்கு நேரம் விழுந்து கடந்துச்சுன்னு எங்களுக்கு நிஜமாக தெரியல கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டு. ஆமாம் கைஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கைஸ். என்ன நடக்க போகுது தாங்க முடியல கைஸ். என்னால் பயம் நான் முடியல கைஸ். என்னால் தாங்க முடியல கைஸ். என்னால் சுத்தமாக எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயமாக வேறு இருக்குது. இன்னும் நைட்டு வேறு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. இல்லைங்க இருக்குது, என் வீட்டில் வருமா இல்லை அக்கா வீட்டில் வருமான்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஸோ நினச்சே பார்க்கல. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வாசலில் போயிட்டு நான் தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதை நான் கையில் எடுத்துட்டு லோகித்தான்னு கூப்பிடும்போது டக்குன்னு அவங்க அம்மா கண்ணாடி கிளாஸை போட்டு கீழே போட்டு உடச்சிருக்காங்க. எனக்கு அது வேறு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கா. அவங்க அம்மா கையில் கிழிச்சிருக்கு. இப்போ தான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக ஒரு மாதிரி எழுத்துட்டா லோகிதா. ஸோ இதோட இந்த சேலஞ்சை நாங்கள் கை விட்டுற போகிறோம். அந்த செயினை என்ன பண்ண எப்படி பண்ணன்றதான் நாங்கள் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாமல் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது முருகன் கோயிலில் போயிட்டு உண்டியால் போட்டுட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஆனால் அந்த செயின் வந்து அந்த பேய்ங்கிறதுனால அந்த செயின் வந்து கோவில்கிட்ட போகாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சரி நம்ம இதை இங்கேயே வச்சுட்டு வந்துட போகிறோம். இந்த தடவை அது விழுக சான்ஸே இல்லை. ரொம்ப பயமாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த சேலஞ்செலாம் பண்ண எங்கள் வீட்டில் திட்டு, எதுக்கு இவ்வளோ வீடியோவில் என்னது இது வீடியோவா, அவங்கள யார் இந்த மாதிரி வீடியோவில் எடுக்க சொல்லி நிறைய பேர் திட்டுறாங்க. யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ ரொம்ப க்யூரியாசிட்டி எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் இருக்கோம். அந்த செயின் அங்கேயே கிடக்கு. அண்டு இது நாங்கள் திருப்பி எப்போ கண்டினியூ பண்ணுவோன்னு தெரியல. கண்டினியூ பண்ணுவோமான்னு கூட தெரியலை. கைஸ் நாங்களே இதுவாக இருப்போமா இல்லை பயமாக இருக்கு கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பயமாக இருக்குது. ஸோ இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.